எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஸ்தலம் திருச்செங்காட்டங்குடி. இது திருவாரூர்ல இருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இங்க இருக்கிற சிவனுடைய பெயர் கணபதீஸ்வரர், உத்தரா பசுபதீஸ்வரர் பேரு. அம்பாள் பேரு வாய்த்து திருப்புழல் நாயகி. அதுக்கப்புறம் இன்னொரு பேர் இருக்கு சூலிகாம்பாள் அப்படின்றது. ஸ்தல விருட்சம் காட்டாத்தி ஆத்திமரம். தீர்த்தம் சூரிய சந்திர புஷ்கரணி தீர்த்தம். இந்த தலத்தினுடைய வரலாறு பார்க்கலாம். ஒரு 2000 வருஷங்களுக்கு முன்னால கஜமுகாசுரன் அப்படின்ற ஒரு அசுரன் நிறைய தவம் எல்லாம் பண்ணி வரம் எல்லாம் வாங்கிட்டு எல்லாரையும் கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சான். இந்த ஏரியாவில் இருக்கிறவா, அதை தவிர தேவர்கள் எல்லாரையுமே கஷ்டப்படுத்தின உடனே எல்லாரும் தேவர்கள் எல்லாம் போய் சிவன் கிட்ட போய் முறையிடுறார். இந்த மாதிரி இந்த கஜமுகாசுரனுக்கு ரொம்ப எங்களை எல்லாம் துன்பப்படுத்துறான், கீழே இருக்கிற மக்கள் எல்லாமும் துன்பப்படுத்துறான், அவனை நீங்க எப்படியாவது அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சரி, நான் என்னுடைய மூத்த மகனான கணபதியை அனுப்புறேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு. உடனே கணபதியை என்ன பண்ற, கீழே வர கஜமுகாசுரனை அழிக்கிறதுக்காக கீழே ஒரு பெரிய உருவெடுத்துக்கொண்டு தன்னுடைய ஆயுதங்களால அவரை சண்டை போட்டு அவரை அழிக்கிறார். அப்போது அவருடைய உடம்பிலிருந்து, அந்த கஜமுகாசுரனுடைய உடம்பிலிருந்து வரக்கூடிய ரத்தம் அந்த ஏரியாலெல்லாம் ஃபுல்லா, அந்த இடங்களை, அதாவது இந்த ஊர் ஃபுல்லா அப்படியே பாயறதான், அப்படியே வெள்ள ஆறா ரத்த ஆறு பாய்ஞ்சிருந்தான். அதனால இந்த இடத்துக்கு திருச்செங்காட்டங்குடி அப்படின்ற பேர் ஏற்பட்டு, அதற்கப்புறம் அவரை சம்ஹாரம் பண்ணின உடனே இவருக்கு இந்த ஒரு தோஷம் வருது. சம்ஹாரம் பண்ணின ஒரு தோஷம் கணபதிக்கு வந்துடும். இந்த கணபதி என்ன பண்ற, உடனே ஒரு சுயம்புவாக ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அதற்கு பூஜைகளால் செய்து தவம் செய்கிறார். அப்போ சிவபெருமானே காட்சி அளித்து அவருடைய சம்ஹாரம் பண்ணின அந்த தோஷத்தை எல்லாம் அவர் போக்குறார். அந்த சிவனை கணபதியே இங்க பிரதிஷ்டை பண்ணினதுனால இந்த சிவலிங்கத்துக்கு பேரு கணபதீஸ்வரர் அப்படின்ற பேரு. இந்த ஊருக்கு பேரு கணபதீஸ்வரம் அப்படின்ற பேரு உண்டு. அந்த ஊர்ல அந்த ரத்தம் வெள்ள ஆறு ஓடினதுனால இது திருச்செங்காட்டங்குடி, அப்படியே ரக்தாரண்யம் அப்படின்ற பேர்ல இந்த கோயில். அதற்கப்புறம் சோழ மன்னர்கள், பல்லவ மன்னர்கள் எல்லாருமே இந்த கோவிலுக்கு நிறைய திருப்பணிகள்லாம் செய்து கோவிலை பெரிய அளவுல பிரசித்தி பெற்ற அளவுகளை என்ன கட்டி கொடுத்திருக்கா. அவ்வளவு இப்ப நம்ம பார்க்கக்கூடிய அந்த கோவில் அந்த அளவுல இருக்கு. இப்போ இதனுடைய பெருமைகள் எல்லாம் பேசலாம். இந்த ஊர்ல பல்லவ மன்னன் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்த பொழுது அவருடைய தலைமை தளபதியா ஒருத்தர் இருந்தார். அவரு பரஞ்சோதின்னு அவர் ரொம்ப சிறந்த சிவபக்தன் வேற. இந்த சிவன் கோயிலுக்கு, இந்த சிவன் கோயில் இருக்கு இல்லையா, இந்த திருச்செங்காட்டம் சிவன் கோயிலுக்கு நிறைய பணி செஞ்சுட்டே இருப்பார். அப்போ இதுல அமைச்சர் பதவியில ஏதாவது வேலை இல்லைன்னாக்கா இங்க ஃபுல்லா செய்வார். அப்போ இவர் வடநாட்டுக்கெல்லாம் போய் நிறைய வெற்றிகள் எல்லாம் கொண்டு கொடுக்குறாரு மன்னனுக்கு. அப்ப பல்லவ மன்னன் என்ன சொல்றான், நீங்க சிறந்த சிவபக்தனா இருக்கு, அதனால உங்களை இந்த போர் இதுல எல்லாம் ஈடுபடுறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு, அதனால நீங்க சிவ தொண்டை செய்யுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இந்த போர் தளபதியிலிருந்து விடுவிச்சு அனுப்புறார். அவர் உடனே இந்த கோவிலுக்கு இவருடைய மனைவி திருவெண்காட்டனங்கை, அதற்கப்புறம் இவருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அவர் சீராளன் அப்படின்னு. இவர் தினமும் என்ன பண்ணுவார், எல்லாம் எத்தனை பேர் வந்தாலும், சிவனடியார்கள் யார் வந்தாலும் அவளுக்கு வேண்டியதெல்லாம் செய்வார். எல்லாருக்கும் அமுது படைக்கிறது இவருடைய முக்கியமான ஒரு வேலை. கோவிலுக்கு வேண்டியதை செய்வார். அதை தவிர இந்த எல்லா சிவனடியாருக்கும் அமுது படைக்கிறார். அப்போ ஒரு நாளைக்கு இவருக்கு ஒரு பக்தரும் வரல, சிவனடியார்கள் ஒருத்தரும் கிடைக்கல. இவர் வெளியே போயிருக்கார், போய் ஏதாவது பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு போறார். அப்போ நம்ம சிவன் என்ன பண்றார், இவரை சோதிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றார், இவர் ஒரு சிவனடியார் மாதிரி வர இவரோட வீட்டு கதவை தட்டுறார். அப்போ இவருடைய மனைவி இருக்கா இல்லையா, திருவெண்காட்டனங்கை, அவ கதவை திறந்து பாக்குறார். இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. வாங்க வாங்கோ, உங்களுடைய வரவு நல்வரவு இங்க வீட்டுல இருங்கோ, உங்களுக்கு இன்னைக்கு அமுது பண்ணலாம் இங்க நீங்க அப்படின்னு. அப்போ ஒருத்தர், உங்களுடைய கணவர் இங்க பரஞ்சோதியார்னு ஒருத்தர் இருக்காராமே, அவர் தான் எல்லாம் சிவனடியார்களுக்கெல்லாம் எல்லாம் பண்றாமே உதவிகள் அப்படின்னு. ஆமா ஆமா, அவர் வெளியில போயிருக்கார், அவர் வந்துருவார், நீங்க உட்காருங்க இங்க அப்படின்னு. இல்ல ஆண் இல்லாத வீட்டுல நான் இப்ப நுழைய மாட்டேன், நான் போயிட்டு அப்புறமா வரேன். இந்த காட்டாத்தி மரம் இந்த கடைசியில இருக்கு இல்லையா, அதுல நான் உட்கார்ந்து இருக்கேன், கணவர் வந்தா என்ன கூப்பிட சொல்லுவோம் அப்படின்னு. சரின்னு கொஞ்ச நேரம் கழிச்சு அவருடைய கணவர் வந்த உடனே வெண்காட்டனங்கை சொல்றேன், இந்த மாதிரி ஒரு சிவனடியார் வந்த, அவர் இந்த காட்டாத்தி மரத்தினுடைய அடியில இருக்காரு, நம்ம போய் கூட்டிட்டு வாங்க, அவர் இங்க அமுது செய்யலாம் அப்படின்னு. அப்படியா, ஆஹா ரொம்ப சந்தோஷம், நல்ல காரியம் செஞ்சனே அப்படிங்கிறது. உடனே நேரம் வரங்க காட்டாத்தி மரத்தினுடைய இடத்துக்கு போறார். அங்க போயிட்டு இவரை சிவனடியார கூப்பிடார். அப்ப சிவன் என்ன சொல்றாரு, நான் நரமாமிசம் தான் சாப்பிடணும், அதுவும் என்ன தலட்சன் பிள்ளையா இருக்கணும், அந்த பிள்ளைய அவங்க அம்மா ரொம்ப சிரித்த முகத்தோட பிடிச்சுட்டு இருக்கணும், அவங்க அப்பா அவரை அறிந்து அதுல இருந்து எனக்கு கறி சமைக்கணும், அந்த கறியை தான் நான் சாப்பிடுறது, அதுவும் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை தான் சாப்பிடுறது, அதனால நீங்க அந்த மாதிரி இதை உங்களால செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்படியா, கண்டிப்பா உங்களுக்கு வேண்டியது செய்யறதுக்கு தான் நான் இந்த பிறவியே எடுத்திருக்கேன், அதனால உங்களுக்கு வேண்டியதை நான் நிச்சயமா செய்யறேன் அப்படின்னு சொன்னார்.
அதே மாதிரி இவருடைய வீட்டுக்கு போய் வெண்காட்டனைக்கு கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி சிவனடியார் சொன்னார் பிள்ளைக்கறி வேணும்னு சொல்லிட்டு. ஆஹா அப்படியா, நம்மளுடைய பையன் தான் இருக்கானே சீராளன், அவனே நம்ம பண்ணலாம் அப்படின்னா உடனே இந்த மனைவி பிடிச்சு கொண்டு இவருடைய கணவர் வந்து பரஞ்சோதியார் அவரை அறிந்து அந்த மாதிரி கறியை சமைச்சு எல்லாம் வைக்கிறான். இப்ப வந்து தலையை என்ன பண்றா, தலையை வந்து கறி சமைக்காத வச்சுடுறான். ஆனா இந்த வீட்டுல பணிப்பெண் இருக்கா இல்லையா சந்தன நங்கை, அவ வந்து சிவனடியார் சம்டைம்ஸ் கேட்டாலாம் என்ன செய்யறது, தலைக்கறி கேட்டாருன்னு அதை என்ன தனியா அதை தலைக்கறியை சமைச்சு அவ வச்சிருக்கா. அது இவாளுக்கு தெரியாது, பரஞ்சோதிக்கும் திருவெண்காட்டனைக்கும். உடனே இவர் போய் இவரை கூட்டின்னு வர சிவனடியார சிவன் வந்து கூட்டின்னு வந்து உட்காந்து வீட்டுல காய்கள்லாம் அலம்பி இவருக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு விட்டு அப்புறம் பெரிய இலை போட்டு மனை போட்டு உட்காந்து வச்சு இந்த கறியெல்லாம் பிள்ளை கறியெல்லாம் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து வைக்கிறார். கொண்டு வந்து வச்ச உடனே என்னது தலைக்கறியை காணுமே அப்படின்றார். தலைக்கறியா, அதை வந்து நாங்க செய்ய விட்டோன்றதுக்குள்ள சந்தன நங்கை அந்த இதுவா இருக்கா பணிப்பெண், இல்ல ஐயா நான் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நேர தலைக்கறியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பரஞ்சோதியாருக்கு ரொம்ப சந்தோஷமா, நம்ம மறந்தாலும் நம்மளுடைய பணிப்பெண்ணை செஞ்சிருக்கா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா. அப்புறம் என்ன பண்ற, உடனே இவர் என்ன பண்றார், இங்க உங்க பையனை கூப்பிடுங்க, பையனை வச்சுதான் நம்ம சாப்பிடணும், நான் தனியா உட்காந்து சாப்பிட முடியாது இல்லையா, அதனால உங்க பையனை கூப்பிடுங்க. இல்ல அவனே போது உதவான் அப்படின்றாரு. இல்ல அவன் எல்லாம் உதவுவான், நீங்க கூப்பிடுங்க அவனை, அவன் கூப்பிட்டாதானே வருவான், நீங்க 2 பேரும் போய் கூப்பிட்டுருவாங்க வாசல்ல போய், அவனை கூப்பிட்டு விளையாடின்னு இருப்பான் அப்படின்னு. உடனே 2 பேருக்கும் சந்தேகம் பிடிப்பிடி முழிச்சுட்டோ, சரி சிவனடியார் சொல்றா நம்ம போய் கூப்பிடலாம் சொல்லிட்டு வெளியில போயிட்டு சீராளா வா நம்ம கூப்பிட்ட உடனே அங்கேயிருந்து பள்ளிக்கூடத்திலேருந்து வரான் பையன், கடன்னு ஓடி வரான். 2 பேருக்கும் ஒரே ஆச்சரியம், என்னடா அது நம்ம தான் இப்பதான் சமைச்சு கொடுத்தோம், அப்படிப்பட்ட மகன் எப்படி இப்ப வரான். ரொம்ப சந்தோஷமாயிடுற கட்டி அணைச்சிட்டு பையனை கூப்பிட்டுன்னு உள்ளுக்குள்ள வந்து பார்த்தா சிவன் எங்க காணும், அங்க கறி இது சமுதை எதுவுமே காணும். உடனே சந்தோஷம், சிவன் தான் நம்மளுக்கு வந்து இப்ப அருள் புரிஞ்சிருக்காரு அப்படின்னு. உடனே அப்புறம் பாக்குற, உடனே சிவன் வந்து ரிஷபாரூடராக அங்க காட்சி அளிக்கிறார் பார்வதியோட. பரஞ்சோதி முனிவாரே, உங்களுடைய பக்தி உங்களுடைய சேவை வந்து எந்த அளவுக்கு இருக்கு, உறுதியாக நீங்க இருக்கே அப்படின்றத சோதிக்கிறதுக்காக நான் இந்த பிள்ளைக்கறி கேட்டேன். நான் பிள்ளைக்கறி சாப்பிடணுன்ற எண்ணத்துல இல்ல, உங்களுடைய பக்தியினுடைய உறுதி எவ்வளவு இருக்கு அப்படின்றத நான் வந்து சோதிக்கிறதுக்கு தான் வந்து. நீங்க இன்னும் சில காலம் இந்த ஊர்லயே இருந்து இந்த செங்காட்டங்குடிக்கு வேண்டிய திருப்பணிகள்லாம் செய்து என்னை வந்து அடைவாயாக அப்படின்னு, உங்களுடைய பேர் இன்னிருந்து சிறுத்தொண்டர் அப்படின்ற ஒரு பெயர் உனக்கு கொடுக்குறோம் அப்படின்ற. அதனாலதான் அவர் பேரு சிறுத்தொண்டர் நாயனார் அப்படின்ற பேர்ல இருக்கான். இந்த இந்த உத்தர பசுபதீஸ்வரர் வந்தார் இல்லையா, அவருக்கு பேர் உத்தர பசுபதீஸ்வரர். அவர் வந்தார், அவருக்கு ஒரு தனி சந்நிதியே அங்க இருக்கு. அந்த சந்நிதிக்கு எதிர்க்கியே இந்த பரஞ்சோதி சிறுத்தொண்ட நாயனார், அவருடைய மனைவி திருவெண்காட்டு நங்கை, அதுக்கப்புறம் ஸ்ரீராளன், அப்புறம் இந்த சந்தன நங்கை அவ வந்து பணிப்பெண் வந்து கரெக்டா செஞ்சு கொடுத்தா இல்லையா, அதனால அவளுக்கும் வந்து சிவபதவி கொடுத்திருக்காரு. அவன் 4 பேருடைய சிலையும் இந்த உத்தரா பசுபதீஸ்வரருடைய சந்நிதிக்கு எதிர்க்கியே இருக்கு. இப்படிப்பட்ட நல்லதொரு ஸ்தலம். இந்த கோவில வந்து இப்ப நம்ம சிவனுடைய தரிசனம் பார்க்கலாம். கணபதீஸ்வரர் அவர் வந்து சிவன் வந்து பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணிந்து கணபதி, அதனால அதுக்கு பேர் கணபதீஸ்வரர். அந்த சிவலிங்கத்தை பார்த்து தரிசனம் பண்ணா நம்முடைய தோஷங்கள் எல்லாம் நீங்கும், நமக்கு ஏற்படக்கூடிய பகைகள் எல்லாம் விலகும் அப்படின்றது ரொம்ப ஐதீகமா நம்பப்படுகிறது. அதை நம்ம தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் வெளியில வந்தோம்னா தனியா உத்தர பசுபதீஸ்வரர் அப்படின்ற ஒரு சந்நிதி. இந்த தலத்துக்கு இவர் திருஞான சம்பந்தர் வந்து 21 பாடல்கள் பாடியிருக்கார். ரொம்ப விசேஷமா இருக்கும் இந்த பாடல்கள். சிறுத்தொண்டரையே அவர் வந்து பார்த்து பாடியிருக்கார். அந்த மாதிரி பாடல்கள்லாம் இருக்கு. அதுல இருந்து வந்து இப்போ ஒரு 2 பாட்டு நம்ம இப்போ கேட்கலாம். அங்கமும் வேதமும் அப்படின்ற பாட்டு. மங்குல் மதி தவள் மாடவீதி மருகல் நிலாவிய மைந்த சொல்ல மங்குல் மதி தவள் மாடவீதி மருகல் நிலாவிய மைந்த சொல்ல செங்கையலார் பொன்னல் செல்வமல்கில் ஸ்ரீகொள் செங்காட்டம் புதியதனுள்
மங்கையலார் புன்னல் செல்வ மல்கு சீர்கொள் செங்காட்டம் குடியதனுள் கங்குல் விளங்கேறி ஏந்தியாடும் கணபதி சரம் காமுரவே கங்குல் விளங்கேறி ஏந்தியாடும் கணபதி சரம் காமுரவே நாளும் குலை கமு போங்கு காழி ஞான சம்பந்தன் நலம் திகழும் மாலின் மதி தமிழ் மாடமோகும் மறுகளின் மற்றதன் மேல் முடிந்த சேரு கயலும் திளைத்த கண்ணார் சீர்கொள் செங்காட்டம் குடியதனுள் சோழவல்லான் கழலேத்து பாடல் சொல்லவல்லான் வினை இல்லையாமே சோலம் வல்லான் கழல் ஏத்து பாடல் சொல்ல வல்லான் இல்லையாமே. இந்த பாடல் இப்போ ஞானசம்பந்தர் 20 பாடல்கள் பாடிக்க சொன்னீங்க. அதுல இப்போ 2 ஸ்டான்ஸா பாடினா, அது இந்த ஊர்ல வேதங்களாக அதிகமாக கோஷம் பண்றது அப்படின்றது. அதாவது அங்கமும் வேதமும் ஓதுகின்றவர்கள் இங்க அதிகமா இருக்காரு. அப்படிப்பட்ட இது ஊர் அப்படின்னு திருஞான சம்பந்தர் பாடுறார். அதுக்கப்புறம் எல்லா மாட வீதியும் அவ்வளவு நன்னா இருக்கா. அதுல எல்லாம் எல்லா விதமான செடிகள் கொடிகள் எல்லாம் வளர்ந்துருக்கு, மரங்கள்லாம் வளர்ந்து அவ்வளவு நன்னா செழிப்பா இருக்கு இந்த ஊர் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி இருக்க இந்த ஊர் எந்த ஊர் அப்படின்னா இந்த கணபதீஸ்வரம் அவர் இருக்கிற இந்த செங்காட்டங்குடி அப்படின்றத சொல்றாரு. அதுக்கப்புறம் நான் இந்த ஊர்ல பாடுறேன், அதனால இந்த பாடல்களை அவர் 10 பாடல்கள் பாடுறாரு இல்லையா, இந்த 10 பாடல்கள் எல்லாம் பாடுற வாழ்க்கையெல்லாம் முக்தி நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றது ரொம்ப எடுத்து சொல்ற 2வது, அதாவது பலஸ்ருதி அப்படின்ற ஒரு பாடல் அந்த மாதிரி இருக்கு. இப்போ அடுத்தது நம்ம வேற மத்த இதை பார்க்கலாம். இந்த உத்தராபத பசுபதீஸ்வரர் சந்நிதி சொன்னீங்க, இது வந்தது வேறொரு வரலாறு இருக்கு. அந்த ஊர்ல இருக்கிற மன்னவன் என்ன பண்ணா, இந்த இவருடைய சிறுத்தொண்டனுடைய வரலாறு தெரிஞ்சின்ற உடனே இந்த உத்தரா பசுபதீஸ்வரர் சிலையை வடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிற்பிகிட்ட சொல்றாரு. பண்ணிடலாமே அப்படின்றாரு. பண்ற 4-5 தரம் பண்றாரு, சிலையை வடிக்க முடியல. எத்தனை தரம் உலோக குழம்பு போட்டுறாரு, வட முடியல. வேற திருநெல்லத்துல பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி. அப்போ ஒரு நாளைக்கு என்ன பண்றார், ஒருத்தர் வராருங்க, ஒரு பசுபதீஸ்வரர், அது சிவனையும் திருப்பி ஒரு குரு எடுத்துன்னு வர திருப்பி சிற்பியோட வீட்டு வாசல் நின்று, அப்பா கொஞ்சம் தண்ணி கொடுக்குறியா அப்படின்றாரு. தண்ணியா, தண்ணி எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, இந்த உலோக குழம்பு இருக்கு, வேணா நீ குடிச்சுக்கோ அப்படின்னு நான் கொடுக்குறேன். சரி இவர் வாங்கி அதை குடிக்கிறார். உடனே உத்தரா பசுபதீஸ்வரர் அந்த சிலையை உண்டாகும். இந்த சிற்பிக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆஹா, நம்ம நினைக்கிறது மாதிரி சிவனே நமக்கு சன்னி இந்த சிலையை உருவாக்கி கொடுத்திருக்காரு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உடனே ராஜாவை கூப்பிட்டு சொல்ற, அந்த மாதிரி நான் இந்த மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன், சிவனடியாரா அவர் அவரே இந்த குழம்பை குடிச்சு சிவன் சிலையை நம்மளுக்கு உண்டாயிருக்கு அப்படின்னு. ஆமா, ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அந்த நெத்தியில ஒரு சின்ன தழும்பு மாதிரி என்னமோ இருந்தது. உடனே ராஜா சொல்றார், என்னது நெத்தியில ஒரு தழும்பு இருக்குது, உண்மையா சிவன் வந்தது தானே அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருக்கு. உடனே என்ன பண்றாரு, சின்ன உள்ளி எடுத்து அது உண்மையான இருக்கணும் தட்டு இந்த ரத்தம் பீறிட்டு இருக்கு. அப்புறம் தான் இந்த மன்னனுக்கு தவறு தான் செய்த தவறு புரியுது. அதாவது சிவபெருமானே என்னை மன்னிச்சிருவோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அதுக்கப்புறம் பச்சைக்கர் பூரம் எல்லாத்தையும் வச்சு அழுத்தி அந்த ரத்தம் நிற்கிறது. இப்ப நம்ம பார்த்தோம்னா அந்த உத்தரா பசுபதீஸ்வர சந்நிதியில அவருடைய இந்த விக்கிரகத்துல இன்னும் அந்த நெத்தியில இருக்கிற தழும்பு இன்னமும் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு சந்நிதி. அதை நம்ம தரிசனம் பண்ணணும். இப்ப அம்பாள் சந்நிதியை பார்க்கலாம். அம்பாள் என்ன, வாய்த்த திருக்குழல் நாயகி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது இன்னொரு பேரு சூலிகாம்பாள் அப்படின்றது. சூலிகாம்பாள்ன்ற பேர் வந்ததுக்கு காரணமே, இந்த ஊர்ல ஒரு ஏழை பெண் கர்ப்பமா இருக்கா. அப்ப அவளுடைய அம்மா அடுத்த ஊர்ல இருந்து வரணும் இவருடைய பிரசவம் பார்க்கறது. அப்போ ஆத்துல தண்ணி நிறைய ஓடுறது. அந்த அம்மாவால வர முடியல. என்னடா செய்யுது, ஆத்துல தண்ணி இருக்கு, நம்ம கடந்து போறதுக்கு இன்னும் லேட் ஆகுமே, இதுக்குள்ள குழந்தைக்கு அங்க பிரசவம் எடுத்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்போ இந்த ஊர்ல இருக்கிற அம்மா என்ன பண்றா, வாய்த்த திருக்குழல் நாயகி அவளே ஒரு பணிப்பெண்ணா போய் அந்த ஏழை பெண்ணுக்கு பிரசவம் பார்த்து சுகப்பிரசவம் ஆகி, அதுக்கப்புறம் இவ எல்லா மருத்துவ உதவிகள்லாம் செஞ்சுட்டு அடுத்த நாளைக்கு காலையில லேட்டா வர, அதாவது கொஞ்சம் ஒரு 2 மணி அந்த ஏர்லி மார்னிங் டைம் இருக்கு இல்லையா, அந்த டயத்துல வரும்பொழுது
இந்த மருத்துவம் பார்த்தா இல்லையா, பிரசவம் பார்த்தா அந்த தீட்டெல்லாம் இருக்கு, அதோட நம்ம உள்ள போகக்கூடாதுன்ட்டு அம்பாள் வெளியிலேயே நின்றுடுறாங்க. அதனாலதான் இங்க அம்பாள் சந்நிதி தனியா வெளியிலே தனியா, யூஸ்வலா வந்து சிவனுக்கு பக்கத்திலேயே அம்பாள் சந்நிதி எல்லா இடத்துலயும் இருக்கும், இது வந்து தண்ணி வெளியிலேயே இருக்கு. அதனாலதான் இந்த அம்பாளுக்கு பேரே இன்னொரு பேர் சூலிகாம்பாள் அப்படின்றது. வாய்த்த திருக்குறள் நாயகியை விட அதை தவிர சூலிகாம்பாள் அப்படின்றது. அதுக்கப்புறம் இங்க இந்த ஊர் பக்கத்திலேயே 4 கோவில் பக்கத்துல இருக்கு. திருப்புகலூர், அதுல திருமருகல், திருச்செங்காட்டக்குடி, கணபதி சேவை. 4 ஊர்லயும் 4 அம்பாள் தனித்தனியா இருக்கா. 4 அம்பாள் எல்லா ஊர்லயும். இந்த அம்பாளுக்கு பேர் என்னதுன்னா சூலிக அம்பாள் தான். இந்த அம்பாள் தான் எல்லா இடத்துக்குமே இருக்கிறவ முக்கியமான ஒரு அம்பாளா இருக்கா. அதாவது இது எப்படி உண்டாச்சுன்னா 4 அம்பாள். இந்த ஊர்ல ஒரு சோழ மன்னனுக்கு குழந்தைகளே இல்லையா. அவர் வந்து சிவன் கிட்ட வேண்டார், அப்பா நீ எனக்கு ஏதாவது ஒரு அருள் புரியக்கூடாதா, இவ்வளவு திருப்பணிகள் எல்லாம் செய்யறேன், எனக்கு ஒரு மகள் வேணுமே அப்படின்னு. சிவன் அசிரீரியா சொல்றார், உனக்கு கட்டாயமாக குழந்தை பிறக்கும், கவலைப்படாதே அப்படின்னு. அதே மாதிரி அதனை என்ன சின்ன இவர் வந்து ஒரு நாளைக்கு வேட்டைக்கு போறாரு. காட்டுல வேட்டைக்கு போனா அங்க 4 பெண் குழந்தைகள், சின்ன குழந்தையா. ரொம்ப சந்தோஷம். சிவபெருமான் நம்ம ஒண்ணுதான் கேட்டோம், ஆனா அவர் நமக்கு 4 குழந்தைகள் கொடுத்திருக்காரு. 4 குழந்தைகளையும் வளர்க்கிறார். இல்ல திருமண பருவம் வந்த உடனே இங்க கணபதீஸ்வரர் கிட்டே வந்து இவர்கிட்டயே கேட்கிறார், நீதானே கொடுத்த இந்த 4 குழந்தைய நீயே வந்து திருமணம் புரிஞ்சுக்கோ, இது அம்பாளுடைய அம்சம் தானே, அப்படியே ஆகட்டும்னு அவர் இந்த 4 ஊர்லயும் இவரே சிவனே இந்த 4 பெண்களையும் திருமணம் செஞ்சுக்கிறார். அதனால்தான் இந்த ஊர்ல 4 அம்பாள் சன்னதி இருக்கு. 4 பேருக்கும் சூலிகா அம்பாள்ன்ற ஒரே பேர்ல இருக்கா. இந்த மாதிரி ஒரு அருமையானது ஒரு இது. அடுத்தது வந்து இந்த ஊர்ல கஜசம்ஹார மூர்த்தி அப்படின்ற நம்ம சொல்லிட்டு இருப்போம் இல்லையா. ஆனா இங்க வந்து என்ன, 8 பைரவர்கள், அட்ட வீரட்டானத்துல இருக்கிற 8 பைரவர்கள் இங்க ஒரே சந்நிதியிலே இருக்கா. 8 பேர். யாரெல்லாம்? கஜசம்ஹார மூர்த்தி, புஜங்க லலித மூர்த்தி, ஊர்துவ தாண்டவர், காலசம்ஹார மூர்த்தி, கங்காள மூர்த்தி, பிக்ஷாடனர், திருவரசம்ஹார மூர்த்தி, பைரவன். 8 பேரும் ஒரே இடத்துல ஒரே சந்நிதி. இந்த மாதிரி நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த 8 பேரையும் நம்ம ஒரே சமயத்துல இங்க ஒரே இடத்துல சந்நிதியில தரிசனம் பண்றதுனா நம்மளுடைய எல்லா விதமான உட்பிறவியில் செய்த பாவங்கள் எல்லாமே விலகிறது. நமக்கு எல்லா வரக்கூடிய நாட்கள் எல்லாமே சிறந்ததாக அமையும் அப்படின்றது எல்லாருடைய நம்பிக்கை. அதனால இந்த 8 பைரவர்களை நம்ம ஒன்னா தரிசனம் பண்றது ரொம்ப விசேஷமானது. அதற்கப்புறம் இங்க சுப்பிரமணிய சந்நிதி இன்னும் அழகானது. வள்ளி தேவயானை சமேத சுப்பிரமணியர் இருக்க மயில் மேல. இந்த அழகை பார்த்து அருணகிரிநாதர் வந்து இங்க சிறந்தது ஒரு பாடல், திருப்புகழ் பாடலை ஏற்றிருக்கார். அதுவும் ரொம்ப அற்புதமா இருக்கும். ஒண்டார் குழல் சொல்லிட்டு அதை எல்லாரும் பார்க்கலாம், பாடுங்க. அதுக்கப்புறம் துர்க்கை வந்து இங்க 8 கைகளுடைய துர்க்கை இருக்கா. அதாவது கெட்டதெல்லாம் அழிச்சுட்டு நல்லதெல்லாம் அழிக்கிறதுக்காக 8 கைகளுடைய இந்த துர்க்கை இருக்கா. அதே போல இந்த உத்தர பசுபதீஸ்வரர் சொன்னீங்க இல்லையா, அவரும் கையில பிட்சாடனரா வந்தார் இல்லையா, அதனால கையில ஓடு, அதற்கப்புறம் வந்து மழு, அதுக்கப்புறம் ஒரு ஆயுதம் எல்லாத்தையும் கையில வச்சுட்டு வர்றார். அந்த மாதிரி ஒரு சந்நிதி. பிரகாரத்துல மற்றபடி எல்லா சந்நிதி இருக்கு. அர்த்தநாரீஸ்வரர், பிரம்மா, நால்வர், சங்கநிதி, பத்மநிதி, அதுக்கப்புறம் பைரவர் 2 தனி சந்நிதி இருக்கு. நவகிரகம் வந்து இருக்கு. சூரியன் வந்து கொஞ்சம் ஹைட்டா இருப்பார், மற்ற நவகிரகங்கள்லாம் அவர் சுத்தி கீழ் வரும். இந்த மாதிரி ஒரு நல்லது ஒரு ஸ்தலம் இருக்கு. இந்த ஸ்தலத்துல எல்லாரும். அதற்கப்புறம் இங்க ஒரு வழிபாடு ஒன்று இருக்கு. இந்த விநாயகர் வழிபாடு இருக்கு இல்லையா, அது வந்து இந்த ஊர்ல தான் முதல் ஆரம்பிச்சதா அப்படிங்கிறது ஐதீகம், நம்முடைய வரலாறுகள் சொல்லுகிறது. பரஞ்சோதி முனிவர் சொன்னீங்க, பரஞ்சோதி வடநாட்டுல எல்லாம் போய் நிறைய வெற்றிகள்லாம் கொண்டு வந்தார். அப்ப அங்க வந்து அவர் வல்லப விநாயகர் எல்லாம் பார்க்கிறார். அந்த விநாயகரை பார்த்த உடனே தான், ஆஹா நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஒரு விநாயகர் விழா கொண்டாடணும்னு அங்கேருந்து விநாயகரை கொண்டு வந்து இங்க பிரதிஷ்டை செய்து, அந்த விநாயகர்லேருந்து நம்மளுக்கு விநாயகர் வந்து எல்லா கோவில்களையும் வைக்கிறதுக்கு உண்டான ஒரு இது ஆரம்பம் இங்கிருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு நம்மளுடைய இது வரலாறுகள்லாம் சொல்றது. இது வந்து மார்கழி மாசம் வந்து சதய நட்சத்திரத்தன்னைக்கு இங்க சஷ்டி திதி இன்னைக்கு இந்த சிறப்பு அபிஷேகம் இந்த விநாயகருக்கு நடக்கிறது. இது வேற எந்த ஊர்லயும் இது நடக்காது. மார்கழி மாசம் சதய நட்சத்திரம் சஷ்டி திதி அப்படின்றத எடுத்து பார்க்கணும். அப்படி நான் இது இப்படிதானே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தேகம். நான் அந்த இதை எடுத்து பார்த்தேன். பஞ்சாங்கத்தை பார்த்தா கரெக்டா மார்கழி மாசம் சதய நட்சத்திரம் சஷ்டி திதி சேர்ந்து வருது. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. இது எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்சு அதை எவ்வளவு 2000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சு அதை சேர்ந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு கோவில் இது. எல்லாரும் இந்த கோவில வந்து தரிசனம் பண்ணுங்கோ. செங்காட்டீஸ்வரரை பாருங்கோ. அதற்கப்புறம் கணபதீஸ்வரர், உத்ரா பசுபதீஸ்வரர் பாருங்கோ. அதுக்கப்புறம் இந்த திருவெண்காட்டு நங்கை, பரஞ்சோதி திருத்தொண்டர், அவருடைய மகன் சீராளன், இந்த சந்தன நங்கையோட இதெல்லாம் பாருங்க, சந்நிதி எல்லாம் தரிசனம் பண்ணுவோம். இந்த காட்டாத்தி மரம் இன்னும் இருக்கான் அந்த ஊர்ல கொஞ்சம் தள்ளி, அதையும் போய் தரிசனம் பண்ணலாம். அந்த ஸ்தலமும் அங்கே இருக்கு. அந்த இது ஒரு சின்ன மேடையாட்டம் அந்த
மரத்தை வந்து இன்னும் பாதுகாத்துள்ளவரா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலமா இருக்கு. எல்லாரும் இந்த இடத்துல ஒரு தரிசனம் பண்ணி எல்லா சிவனுடைய அருளை எல்லாரும் பெற வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.